பிறந்ததும் இந்நாடே அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. என்ன சொன்னாங்கன்னா அவங்க வாழ்க்கையில தாய்மையான அதாவது அந்த மனசாட்சியாக நீங்க பார்த்தீங்கன்னா சொத்துன்னு பேச வந்தாலும் அக்கான்ற உறவு பேசுறாங்க. ஒரு குழந்தை தன்னோட தாய் வயிற்றுல இருக்கும்போது என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு லைட் இருக்குமா, இல்லை ஒரு ஃபேன் இருக்குமா, இல்லை திருப்பி படுக்கிறது ஒரு பெட்டு தான் இருக்குமா, ஒரே இருக்குங்க. அந்த வழி வந்து நம்ம யாரும் முடியுமா? அதுக்கு எடுத்து சரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு படிக்கிறதுக்காக அவங்க படிச்சு முடிச்சுட்டு 3 வருஷம் கழிச்சு நான் ஊருக்கு போனேன். நானே அக்கா சொந்த மொத்தம் பார்க்க போகிறோம். நல்லா வந்து மாப்பிள்ளை எல்லாரும் வந்த சௌக்கியம் ஊரில் இருக்குது உடம்புலாம் ஓகே இல்லைங்க வேலைலாம் சின்ன அப்படிங்கிற நினைச்சேன். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க, ஐயா என்ன தெரியுமா கேட்டாங்க, மாப்பிள்ளை வாய்ப்பு தான் கேட்டாங்க. அப்படி உற்சாகப்பட்ட கொடுத்தாலே மாப்பிள்ளை சந்தோஷமாவாங்க. அன்புனால சந்தோஷம் அடையவே கிடையாது. நீங்க சொல்லுங்க, ரஜினி கிட்ட கை கொஞ்சமா காசுங்களா ஒரு பெண் நடிகைகள் குழந்தை பருவத்தில் கூட நடிச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு ஹீரோயினா நடிச்சு, அதுக்கப்புறம் மாமியார் வேஷம் போட்டு அம்மா வேஷம் போட்டு மனுஷன் 75 வயசுல இன்னமும் ஓடிட்டு வருகிறோம். எதுக்காக ஓடுறாரு? பணத்துக்காக ஓடுறாரு. அவருக்கே தெரியும் இல்லையா பணம் தான் மகிழ்ச்சி கொடுக்குது அப்படிங்கிறது. அதனால வாழ்க்கைக்கு தேவை பணம் தாயா. அது ரஜினிகாந்த் என்ன பண்றது சொன்னா சரி, அவங்க வாழ்க்கையே பணம் தான். அதுக்கப்புறம் நம்ம திறமை இதை பற்றி ஒன்றும் நான் சொல்றது. இந்த உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் மக்களுக்கு 2 தாயகம் தான். ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று தமிழகம். இந்த 2 தாயகத்தில் இருந்தும் புலம்பெயர்ந்து எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பல லட்சம் பேர்ல சில லட்சம் பேர் 2009 போர் சூழல்ல தன்னோட உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ வழி இல்லாம அகதியில்லாத பல நாடுகளுக்கு போய் தன்னோட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக புலம்பெயர்ந்தவங்க. அதை தவிர மற்ற புலம்பெயர்ந்த அனைத்து தமிழர்களும், ஏன் இந்த கூட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் சரி, காசு கொடுத்ததுக்காக தான் இந்த நாட்டுக்கு வந்து சம்பாதிச்சிருக்காங்க. தவிர சொந்த சொந்தம் என்பது ஒரு பாச வலை, அதை வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்றாங்க. சரி, இந்த சொந்தம் என்பது ஒரு பாச வலைன்றது அவங்களுக்கு முதல் குழந்தை கொண்டு போய் தெரியலையா? சரி, குழந்தைலாம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது குழந்தை, அப்புறம் 3வது குழந்தை. எங்க பாச வலையில தெரிஞ்சு எத்தனை வாட்டினாங்க நீங்க மாட்டிருக்கீங்க? உலகம் முழுவதும் அகதிகளாக தான் வந்திருந்தாங்க, நிறைய மக்கள் வந்திருந்தாங்க அப்படின்றாரு. உண்மைதான், இன்னும் மறுக்கல. ஆனா அப்படி வந்தவங்களை அரவணைச்சு இங்க இருந்த சொந்தங்கள் தான் கொண்டு வந்தாங்க. அசைலம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றது அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் இங்க வந்து சொந்தங்கள் மூலமா தானே நீங்களாம் பாதி பேர் வந்துருக்கீங்க. அப்ப அதுக்கு உங்களுக்கு சொந்தங்கள் தானே பின்னாடி இருந்துச்சு இல்லையா? முன்னெல்லாம் நம்ம வந்து பல சொந்தங்கள் இருந்துச்சு நமக்கு. சித்தப்பா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, மாமா, அத்தை, மருமகள், மைத்திரி, மாமனார், மாமியார், ஒன்று விட்ட சித்தப்பா, பாட்டம், கூட்டம், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் மொழியில இருக்க உறவுமுறைகள் தான். தமிழ் மொழியில தான் பொருள் சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்த தமிழ் சமூகம் தான் இவ்வளவு சொந்தங்களையும் பெண்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நீங்க உங்களுக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கிறீங்க, தேவையில்லாத சொந்தங்கள் எல்லாம் விட்டுருக்கீங்க. உலகம் எதை கணக்கு போடுகிறது தெரியுமா? ஒரு பொருளாதாரத்தை வைத்துதான் கணக்கு போடுகிறது. நாட்டின் பொருளாதாரம், வீட்டின் பொருளாதாரம், பொருள் ஆதாரம், பொருளே காரணம், பொருளே ஆதாரம். அதனால்தான் பொருளிலாருக்கு இவ்வுலகு இல்லை, அருளிலார்க்க உலகில் தான் திருவள்ளுவர். பாரதி ரொம்ப உடமைப்பட்டான். வறுமையிலே கிடைத்ததனால்தான் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பொருள் செய்த முதல் கடன். தேடுகிற பொருளை என்ன ஆணையிடலாங்க? ஆணையிடலாம். தேடுகிற பொருளை பொருள் செய்த முதல்
அதே தான் திருவள்ளுவர் சொன்னார், செய்க பொருளை. பகைவனை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் உன்னிடத்தில் இருக்கிற செல்வம் தாண்டா. செல்வத்தை முதல்ல தேவை. எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க, நேரம் நிறைய இல்லை, அதனால கொஞ்சம் சுருக்கமாக சொல்றேன். உலகம் எதை பட்டியல் போடுகிறது? உலகத்தின் 10 பணக்காரர்கள் பட்டியலைத்தான் நாடு உலகம் போடுகிறது தவிர 10 சொந்தங்களை போடுது. எந்த குடும்பத்தில் அதிகமான பேர் இருக்கிறாங்க? மகாபாரத காலத்தில் 101 பேர் இருக்கிறாங்க துரியோதன குடும்பத்தில். அது மாதிரி அந்த 101 விஞ்ஞர குடும்பம் ஏதாவது உலகத்தில் இருக்குதான் அவன் கணக்கு போடல. உலகத்தின் 10 பணக்காரர்கள் யார் என்று பட்டியல் போடுகிற உலகமாக இது மாறிவிட்ட காரணத்தினால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? போன் பண்றான் சார், போன் பண்றான். ஹலோ, யாரு? சித்தப்பா. நான் தான் சித்தப்பா பேசுறேன், ரமேஷ் பேசுறேன். சொல்றா, இல்லையே இது எங்க சித்தப்பா போடுற மாதிரி இல்லையே, இது யாரோ பேசுற மாதிரி இல்லை. சித்தப்பா தான் பேசுறேன். இல்ல, யாரோ என்ன தப்பா சித்தப்பா தான் பேசுறான். இப்ப பேசுறீங்க, இப்ப வார்த்தை கரெக்டா இருக்கு. சித்தப்பாவை கரெக்ட் உறுதி பண்ணிட்டேன். என்னடா சொல்லு? காலேஜுக்கு பேசி கட்டின சித்தப்பா ஒரு 5000 ரூபாய் உடனே தேவைப்படுது. சித்தப்பா வரணும், சொல்றேன் ஐயான்னு சார் போனேன். இவ்வளோ சித்தப்பா நான் தான் போறாங்க. 5000 ரூபாய்னு கேட்ட உடனே சித்தப்பா கரெக்டாக சொல்றேன்னு வச்சுட்டாங்க. இதான் சார் நீங்க நிதர்சன உலகம். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இருந்தால்தான். எல்லா இடங்களிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு பணம் தேவை, செல்வம் தேவை, சொத்து தேவை. அது மட்டுமில்ல, ஒரு நாடு வல்லரசாக வேண்டும் என்றால் விண்வெளி ஆய்வில் நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஒரு விண்வெளி தகவல்தான் 150 கோடி வேணும். சாதாரணமான விஷயம் இல்லை. ரஷ்யாவோடும் அமெரிக்காவோடும் சீனாவோடும் இந்தியா போட்டி போட்டுக் கொண்டு அந்த விண்வெளியிலே தன்னுடைய வெற்றிகரமான செயல்களை நிலைநாட்டுகிறது என்றால், ஏன் ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பு படைக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்றால் அந்த பாதுகாப்பு இயந்திரங்களை வாங்குவதற்கு நமக்கு பொருள் வேண்டும் அல்லவா? 1000 தான் நாங்கள் அன்பா இருப்போம் அப்படின்னு உபதேசம் பண்ணாரு போயிடுவாங்க. எல்லையில ராணுவத்தை பலப்படுத்தினால்தான் அடுத்த நாட்டுக்காரன் கூட அஞ்சுவான் என்றால் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் பொருள் என்பதனால் பொருளாதாரம் தான் ஒரு நாட்டினுடைய உயர்வுக்கே ஆதாரமாக இருக்கிற காரணத்தினால் தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் அனைவருக்குமே அந்த சொத்து என்பது முக்கியம். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் பெரிதும் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொடுப்பது சொந்த பந்தங்களை விட சொத்து சுகமே என்று தீர்ப்பளித்த வேண்டும் என்று இவர்கள் விரும்பினார். அதுக்கு தானே பேசுறாங்க, சொத்து சுகம்னு பேசுறது அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னு பேசுறாங்க. சொந்த பந்தங்கள் லேசான விஷயம். அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க தனியா. உலகத்தில் அம்மாவுக்கு நிகரான ஒரு சொந்தம் உண்டா? அப்பாவுக்கு நிகரான ஒரு சொந்தம் உண்டா? தாயிற்கு சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னைக்குதான் முன்னறிதையும் எவ்வளோ பொன்மொழி சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை செல்வத்தை விட ஒரு சொந்த உலகத்தில் உண்டா சார்? 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதினானே, யாரோ சொன்னாங்க, அதுவரை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைய அடிக்கிறாங்க சொன்னாங்க. என்ன அழகான ஆனந்தமான செய்தி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வீரத்தை பேசுகிற அந்த பொருளாதாரத்தில் குழந்தை பாடியிருக்கிறானே, படைப்பு பலவடைந்து பலரோடு முன்னு உடைப்பெரும் செல்வராஜனும் இடைப்பட ஒரு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடைய மெய்படத்திற்கும் மயக்கூர் மக்களை நோக்கு பயக்குறை இல்லை தாம் வாழினாலே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே குழந்தை செல்வத்தை உடலில் அணிநிதி எந்த மக்கள் மனதை சொல்லி கேளாத. என்ன அழகா பேசும் பிள்ளைங்க. டேடி, இன்னைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் நீங்க வந்தே ஆகும். பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் கேள்விப்படுகிறேன். அது என்ன ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் ஒரு மட்டுமே தெரியல டேடி. நீங்க நான் எங்க மிஸ் 3 பேர் மீட் பண்ணோம். நீ எதோ தப்பு பண்ணிட்டு வந்துருக்க. உன்னை கூப்பிட்டு வந்தாங்க, எங்க மிஸ் கூப்பிட்டு வர சொன்னாங்க. நான் என்கொயரி பண்ணி ஒதுக்குவான்னு சொல்லி அந்த ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் டெவலப் பண்ண பார்த்தீங்களா? இதை விட ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தம் உலகத்தில் உண்டா சார்?
நாகப்பட்டினத்தில் இது நடந்த செய்தி தான், ஆதாரத்தோடு சொல்றேன். நாகப்பட்டினத்தில் ஒரு காலகட்டத்தில் சுனாமி பேரலை வந்து பல வீடுகளை அடித்துக் கொண்டு போய்விட்டது. பல உயிரினங்களை கடல் தாய் கொண்டு போய்விட்டால் அதிலே ஒரு மீனவ குடும்பம், அந்த மீனவ குடும்பத்திலே தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே குழந்தை, அந்த 6 வயது குழந்தையையும் காணவில்லை. அவன் தந்தை சொல்லிவிட்டான், அந்த கடல் அலையில் போயிட்டுமா விட்டுடுன்னா. ஆனால் அந்த தாய் சொன்னாள், ஒரு எந்த காலத்திலும் என்னுடைய கடல் தாய் நான் அணுகுகிற தெய்வம், அவள் என்னை கைவிட மாட்டாள் என்று நம்பிக்கையோடு இருந்தாலும் சில நாட்கள் வராமல் போன காரணத்தினால் இழப்புக்காக அரசாங்கம் 1 லட்சம் ரூபாயை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த குடும்பத்திற்கு வழங்கியது நண்பர்களே. அதை அந்த அம்மா வாங்கல, நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்காரெல்லாம் போய் வாங்கி வந்து பீரோவில் வச்சான். 500 ரூபாய் கட்டு, 50,000 2 கட்டு கொண்டாந்து உள்ள வச்சாங்க. ஆனால் அந்த அம்மா 6 மாத காலமாக பிரார்த்தனை செய்கிறாள். சத்தியமாக நிச்சயமாக என் மகன் வருவான் 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 என்று நம்பிக்கை தான் வாழ்க்கை என்ற தைரியத்தில் நம்பினாள். நம்பினோர் கெடுவதில்லை, இது நான்மறை தீர்ப்பு என்பதற்கு ஏற்ப 6 மாத காலத்திற்கு பிறகு அந்த பிள்ளை அம்மா என்று தேடி ஓடி வீட்டுக்கு வருகிறான். இதை நடந்த செய்தி கற்பனை அல்ல. உடனே அம்மா அடுத்த உடனே வீட்டுக்காரனை கூப்பிட்டு கெட்டியாத ரூபாய 1 லட்சம் ரூபாய் நேர மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கிட்ட போய் டேபிள்ல கொடுப்ப இந்த 1 லட்சம் ரூபாய் வச்சு, ஐயா கூடி கொடுத்தாலும் கொடுக்க முடியும் கிடைக்காத என் தங்கம், என் வைரம், என் முத்து, என் பிள்ளை கிடைத்து விட்டாயா, அவன்தாயா எனக்கு சொத்து, கிடைச்சிட்டாயா, இந்த 1 லட்சம் வேணாயா வேணாயா, நான் ஏமாத்த விரும்பலையா கலெக்டர் ஆச்சரியப்படுறாரு. அம்மா ஒரு நேர்மைக்கு பரிசாக இதை நான் தரேன் வச்சுக்கணும். ஐயா வேணவே வேணாம், இழந்த பிள்ளைக்கு ஈடு கட்டுவதற்கு கொடுத்த 1 லட்சம் ரூபாய் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த எண்ணம் தான் இருக்கிற போது அவர் இழப்பை நான் நினைக்கக்கூடாது, இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் திருப்பி ஒப்படைக்கிறார். மறுபடியும் ஆச்சரியம் பண்றாரு, கணக்கு கூப்பிடுறாரு. அம்மா இந்த வாமா ஒரே ஒரு கேள்வி, இந்த 500 ரூபாய் நோட்டு நான் 2 கட்டா கொடுத்தனேன், அப்போ நான் கொடுத்தது அப்படியே இருக்கு, ஒரு அவசர செலவு மூலமா அந்த 6 மாசத்துல உனக்கு வரல, ஒரு 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ணிட்டு அப்புறமா கிடைக்கிற போது வைக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி கூட நீ செய்யலையாமா, ஒன்று கூட நான் செய்யலையே, அப்படியே இருக்க எப்படிமா? ஐயா கஷ்டங்கள் பல வந்தது ஐயா, பிரச்சனைகள் பல வந்தது ஐயா, துன்பங்கள் பல வந்தது ஐயா, அதை தொடரும் எடுக்கணும் கூட என் வீட்டுக்கார சொன்னாங்க ஐயா. ஆனா நான் தொடலை, ஏன் தெரியுமா ஐயா, அத்தனை கஷ்டங்கள் வந்த போது கூட ஒரு 500 ரூபாய் கூட என்னை பார்த்து அம்மா என்று கூப்பிடலையா, அம்மா என்று கூப்பிடலையா. இந்த உயிருள்ள பிள்ளை அம்மா கூப்பிடுவது, உயிரற்ற இந்த பொருளை நான் ஏன் தொடரணும்னு அதை தொடலையா, வைராக்கியமா இல்லையான்னு ஒரு தாயினுடைய ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்த வரலாறு என்றால், சொத்துக்கு 49 மார்க்கு, சொந்த பந்தத்துக்கு 51 மார்க்கு. வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சி பெறுவது, உறவுகளை கொண்டாடுங்கள், பெற்ற பொருளை உறவுக்கு கொடுத்து மகிழுங்கள். இன்றைய இலக்கிய விழா நிகழ்ச்சி குயின்ஸ்லாந்து தமிழ்